நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கன்னு சொல்லி தேன்மொழிக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருங்க அண்ணி. இல்ல மணிமேகலை, அது மரியாதையா இருக்காது. மணிமேகலை, ஒண்ணு பண்ணுங்க. நீயும் அண்ணனும் தேன்மொழி வீட்டுக்கு போய் முதல்ல அவங்கள அழைச்சிட்டு வந்துருங்க. அதான் சரியா இருக்கும். நாங்க அம்மா, அத்தையும் மாமாவுமா? மருமவுல, நீ ஒன்றும் பயப்படாத. எங்க 2 பேரையும் அங்க யாரும் எதுவும் சொல்லிடலாம் மாட்டாங்க. அப்படி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னாலும் வை. என்ன இருந்தாலும் என் தங்க மரகதம் சம்பந்தம் பண்ண வீடு இல்லையா? நான் பார்த்து ரொம்ப பொறுமையா நிதானமா இருந்துக்கிறேன். யாரு நீங்களா? போய் பிரச்சனையை தான் இழுத்துட்டு வர போறீங்க. சரி அண்ணி, நாங்க போயிட்டு வரோம். வாங்க. மரகதம், போயிட்டு வந்துருங்க அண்ணே. நாச்சிமுத்து மாமாவும் அத்தையும் அங்க போனா கலகம் வராம இருக்காது. ஏதாவது நடந்து நிச்சயதார்த்தம் நின்னா சரிதான். நினைச்சாலும் கூட அப்பாவை சமாதானப்படுத்த முடியாது புனிதா. எனக்கு என்னவோ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க அப்பாவை நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன், எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. மா, அதான் நான் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னேன்லம்மா. எனக்கு ஒண்ணு நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா உன் முகத்தை பாத்தியா?